வணக்கம். ஒரு விரல் புரட்சி. உங்களுடைய ஆதரவு அலையோட நாங்க 4வது தொகுதிய பற்றி இன்றைக்கு விவாதிக்க இருக்கிறோம். தமிழின் பல்ஸில் அந்த ஒரு விரல் புரட்சி 3 தொகுதிகளுக்கு திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள 3 தொகுதிகள் இதற்கு முன்பாக ஒளிபரப்பப்பட்டுள்ளது. இது 4வது எம்எல்ஏ தொகுதி, சட்டமன்ற தொகுதி. இந்த 4வது சட்டமன்ற தொகுதி திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள செங்கம், செங்கம் தொகுதி. இந்த தொகுதியில நாங்க கருத்துக்கள் கேட்கறதுக்காக நாங்க போயிருக்கும் பொழுது, ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா, தொகுதி எம்எல்ஏ சட்டமன்ற உறுப்பினர் திரு கிரி அவர்கள் மீது குற்றச்சாட்டு எதுவுமே இல்ல. அவர் இதுவரைக்கும் இல்லாத ஒரு விஷயமாக பல காரியங்களை மக்களுக்கு தேவையான நடவடிக்கைகளை செய்துள்ளார். அவர் பேர்ல ஒரு நல்ல பழகக்கூடிய ஒரு நண்பர், ஒரு சிறு வயது அ எம்எல்ஏ தான் அவரு. அதில நல்லா பழகக்கூடியவர். மக்கள் மத்தியில ஒரு பெரும் செல்வாக்கு அவருக்கு இருக்கிறது. ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய அதிருப்தி இருக்கிறது. ஆனா, எங்க சட்டமன்ற உறுப்பினர் அவரு பார்ப்போங்க. நாங்க எப்ப பார்த்தாலும் அவரு எங்கள்ட்ட கரிசனையா நடந்துப்பாரு. அவர் எப்ப பார்த்தாலும் அவர்கிட்ட எங்களுக்கு வேலை நடக்கும். அவருடைய செயல்பாடு எங்களுக்கு திருப்திகரமா தான் இருக்கு. அப்படிங்கிற பல விஷயங்கள சொல்றாங்க, அடுக்குறாங்க. சட்டமன்ற உறுப்பினர் மீது எந்த ஒரு குற்றச்சாட்டும், பெரிய குற்றச்சாட்டுகள் எதுவும் இல்லை. அதுபோக மட்டும் இல்லாமல், இந்த சட்டமன்ற உறுப்பினர் அவரு சொல்லியிருந்த வாக்குறுதிகளை கிட்டத்தட்ட ஒரு 80% வரைக்கும் அவர் செய்து கொடுத்திருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு ஆச்சரியத்துக்குரிய விஷயமாக அங்க பார்க்கப்படுகிறது. ஆனால் ஆளுங்கட்சி மீது மிகப்பெரிய ஒரு அதிருப்தி மக்கள் மத்தியில் நிலவுது. அவர்களுடைய அ அவருடைய திட்டங்களாகட்டும், இளைஞர் மத்தியில் அவர்கள் மீது ஆளுங்கட்சி மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் மக்கள் அடுக்கி வைத்துள்ளனர். குறிப்பா சொல்லப்போனா, பெரும்பாலான குற்றச்சாட்டுகள் அவர்களுக்கு தேவையான மகளிர் உரிமை தொகை சரியாக சென்றடையலைங்கிற மாரி குற்றச்சாட்டுகள். இளைஞர்கள் மத்தியில வேலை வாய்ப்பே எங்களுக்கு இல்லங்க. எங்க தொகுதியில எந்த ஒரு இண்டஸ்ட்ரியலும் கிடையாது. வேலைவாய்ப்பே கிடையாது. அப்படிங்கிற மாரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு. செய்யார் அப்படின்னு ஒரு கால்வாய் திட்டம். அத செயல்படுத்தினா கிட்டத்தட்ட 80 கிராமங்கள் பயன்பெறும் அப்படிங்கிறத சொல்றாங்க. மத்திய, மாநில நெல் பண்ணை அப்படிங்கிற ஒரு விஷயம் வச்சிருக்காங்க. இது நம்மள மாரி சென்னையில வசிக்கிறவங்களுக்கு இது தெரியாதுங்க. இது மிகப்பெரிய ஒரு விஷயம். 11,000 ஏக்கர் நிலம் அந்த மத்திய, மாநில நெல் பண்ணையில இருக்கு. விவசாயத்திற்காக பார்க்கப்பட்ட இடம். விவசாயத்திற்காக பண்ணது. இப்போ வனத்துறை கையில நம்ம ஒப்படைச்சிருக்கோம். அது அந்த பண்ணை இயங்கவில்லை, செயல்படவில்லை. அது அங்க மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டா பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம, ஆளுங்கட்சி மீது இருக்கிற அதிருப்தி, அதை உற்பத்தி செய்ய யார் தயாரா இருக்காரு அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, அஃப்கோர்ஸ் தாவேகா. தாவேகா இங்க மிகப்பெரிய லெவல்ல ஒரு விளையாட்ட விளையாடுறாங்க. அதற்கு முன்பு இந்த 2016, 2021 சட்டமன்ற தேர்தல்ல திமுக, அதிமுக இடையான வாக்குகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். அதில் 2016 சட்டமன்ற தேர்தல்ல இப்போதைய வேட்பாளர் அதே சட்டமன்ற உறுப்பினர் திரு கிரி அவர்கள் தான் போட்டியிட்டு இருக்கிறார். 45.6% வாக்குகள் வாங்கியிருக்கிறார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அஇஅதிமுக சார்பில 39% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. ஆனா பாமக 2016ல தனித்து போட்டியிட்டு 7% வாக்குகள் வாங்கியிருக்காங்க. இந்த 7% வாக்குகள் ரொம்ப ரொம்ப குறிப்பிடத்தக்கது. அது எப்பன்னு பின்னாடி அலசல் நம்ம பார்க்கலாம். 2021 சட்டமன்ற தேர்தல்லயும் இதே மாதிரி தான். கிரி அவர்களே அடுத்த முறை போட்டியிடுகிறார். இந்த முறை போட்டியிடும் பொழுது அவர் 1,00,000 வாக்குகள் வித்தியாசம், 1,08,000 வாக்குகள் வாங்குகிறார். அவரை பின்பற்றியிருந்த அதிமுக உறுப்பினர் 96,000 வாக்குகள். கிட்டத்தட்ட 12,000 வாக்குகள் வித்தியாசத்துல 2021லயும் கிரி அவர்கள் ஜெயித்து 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். 10 வருட காலம் சட்டமன்ற உறுப்பினரோட பணி செய்து முடித்திருக்கிறார். இப்போ 2026 சட்டமன்ற தேர்தல். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய சில அதிருப்தி, தாவேகா தலைவர் விஜய் அவர்கள் எளிதாக அறுவடை செய்து கொண்டிருக்கிறார். பல இடங்கள்ல இது ஒரு தனி தொகுதி. பல இடங்கள்ல நாங்கள் நேரடியாக பார்த்திருக்கிறோம். விஜய் அவர்களுக்கு பழங்குடியினர் மத்தியிலும், ஆதி திராவிடர்கள் மத்தியிலும் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இருக்கிறது. அவர்கள் மத்தியில அவருடைய செல்வாக்கு பாராட்டப்படக்கூடிய விஷயத்துல இருக்கிறது. ஏன்னா, அவர் களத்துல வராமலே ஒரு நடிகரா இருந்து,
சோசியல் மீடியாலயும் சில விஷயங்கள மட்டும் இருந்தே இவ்வளோ பெரிய செல்வாக்க ஒரு அபரிதமானதுங்க அந்த செல்வாக்கு. நீங்களும் அந்த எங்களுடைய வீடியோல நீங்க பார்ப்பீங்க. கருத்து கணிப்பு வீடியோல பார்ப்பீங்க. அஇஅதிமுக சைட்ல இருந்து இங்க பல்வேறு விதமான ஃபைட் நடந்துட்டு தான் இருக்கு. விடுற மாரி இல்ல இந்த தடவ அவங்க தொகுதிய. கடந்த 2 முறை எப்படி இந்த தொகுதிய இழந்திருக்காங்க அப்படிங்கிற மாரி பார்த்தீங்கன்னா, ஜவ்வாது மலை ஆஃப் கோர்ஸ் எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த ஜவ்வாது மலை இந்த செங்கம் தொகுதியில தான் இருக்கு. இந்த ஜவ்வாது மலையில கடந்த 2 முறையும் அஇஅதிமுக வாக்குகளை தவற விட்டுருக்காங்க. ஒரு குறிப்பிட்ட சதவீத வாக்குகள் தவற விட்டதுனால, சட்டமன்ற உறுப்பினர் கிரி அவர்களுக்கு மிக ஆதரவான ஒரு அலை தென்பட்டிருக்கு. இந்த முறை அந்த வாக்குகள் கண்டிப்பாக தவறப்படாது. அதற்கு ஒரு காரணம் எதற்காக சொல்கிறார் என்றால், அங்க இருக்கக்கூடிய ஒன்றிய செயலாளர் அவர்கள் கடந்த வருடம் அவர் அந்த தேர்தலை ஒட்டி மறைந்திருக்கிறார். ஒரு 2 வருடம் காலத்திற்கு முன்பு மறைந்திருக்கிறார். அதனால அங்க சரியான முறையில அந்த வாக்குகளை ஒன்றிணைக்க முடியாத சூழ்நிலை இருந்திருக்கிறது. ஆனால் இப்பொழுது அஇஅதிமுக சார்பா அந்த வாக்குகளை ஒன்றிணைக்க முயற்சி வெற்றிகரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. ஆஃப் கோர்ஸ் டிஎம்கே சைட்ல இருக்கக்கூடிய மக்கள் சைட்ல இருந்து சொல்லக்கூடிய ஒரு கருத்து, நகரச் செயலாளர் ஒருவரை டிஎம்கே மாத்தியிருக்கிறாங்க. அது எம்எல்ஏ மீது அந்த குற்றச்சாட்டு பரவலா பேசப்படுது. எம்எல்ஏக்கு பிடிக்காததுனால அவர் மாத்திட்டாரு. அவர் ஒரு சிறுபான்மையினர் அதனால மாத்தப்பட்டுள்ளார் அப்படிங்கிற மாரி ஒரு விஷயத்த சொல்றாங்க. அவர் மீது சொல்லப்பட்ட உட்கட்சி பிரச்சனைங்கிறது இது ஒண்ணு சொல்றாங்க. அவருக்கு பிடித்தமான நண்பர்கள மட்டும் தான் அவர் வச்சிருக்கிறாருங்கிற ஒரு கருத்தையும் சொல்லப்படுகிறது. அதுவும் பரவலா பேசப்படுற ஒரு கருத்து தான். ஆனா மக்கள் மத்தியில அவருக்கு எந்த விதமான ஒரு கெட்ட பேரும், அவப்பெயருமே இல்ல. விஜய் அவர்களுடைய செயல்பாடு அடிமட்டத்தில இருந்து ஒரு கட்டமைப்போடு செயல்பட்டால், இங்கு மிகப்பெரிய ஆபத்து திரு கிரி அவர்களுக்கு காத்திருக்கிறது. அஇஅதிமுக அவர்களுடைய வாக்கு வங்கியை தக்க வைப்பதற்கு எல்லா விதத்திலும் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார். நம்ம முதல்ல சொன்னோம் இல்லையா, அந்த 39% அஇஅதிமுக 2016 சட்டமன்ற தேர்தல்ல வாங்கியிருக்காங்கன்னு. 7% பாமக. இந்த 2 கூட்டணி அமைக்க போறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 2026 சட்டமன்ற தேர்தல்ல பிஜேபியோட கூட்டணியோட இவங்க 2 பேரும் சேர்றாங்க அப்படின்னா, மிகப்பெரிய ஒரு சரிவு கண்டிப்பான முறையில இந்த முறை திரு கிரி அவர்களுக்கு இருக்க வாய்ப்பு இருக்கிறது. அந்த கெட்ட பேரு அவருக்கு மிகப்பெரிய பாதகத்த உருவாக்க வாய்ப்பு இருக்கிறது. மொத்தத்துல எங்களுடைய கருத்து நாங்க பார்த்த வரைக்கும், மக்கள்ட்ட கருத்து கேட்ட வரைக்கும், நாங்க களத்துல சென்று பார்த்த வரைக்கும், பல கிராமங்களில் பல கிராமங்களில் மிகப்பெரிய குற்றச்சாட்டுகள் ஆளுங்கட்சி மீது இருக்கிறதுனால, அஇஅதிமுகவுக்கு இங்க ஒரு எட்ஜ் இருக்கு. ஆனா, விஜய் அவர்கள் எடுக்கப் போற மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு, அந்த மிகப்பெரிய வாக்கு யாருக்கு சாதகமா போய் முடிய போகுதுன்னு தெரியலங்க. கண்டிப்பான முறையில திமுகவுக்கு ஒரு இடி இருக்கு. வணக்கம்.